Hi friends, welcome to Shakti Infants. இன்னைக்கு நம்ம பிரான்ஸ்ல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா தலப்பா கட்டி ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ண போறோம். பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸ் மக்களே. நம்மளோட ட்ரெடிஷனல் முறையான பிரியாணிகள் வந்து இவங்க கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. உள்ள போய் சாப்பிட்டுட்டு பிரியாணி எப்படி இருக்குங்க அப்படிங்கறத நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். அண்ட் உங்க எல்லாருக்கும் சக்தி இன் பிரான்ஸ் தீபாவளியை முன்னிட்டு ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு நாங்க கொடுக்க போறோம். என்ன கிஃப்ட்னு கேட்டீங்கன்னா தலப்பா கட்டியில நவம்பர் மாசம் ஃபுல்லா நீங்க சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து நம்ம சக்தி இன் பிரான்ஸ் வந்து கொடுக்க போறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தலப்பாக்கட்டியில சாப்பிட்டுட்டு சக்தி இன் பிரான்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கோடை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உங்களுக்கு 10% வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மக்களே. இந்த நவம்பர் மாசம் ஃபுல்லா நீங்க சாப்பிட்டு அதை என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். இங்க நிறைய ஸ்பேசஸ்லாம் இங்க வச்சிருக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து சம்மர்ல நிறைய பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஆம்பியன்ஸா இருக்கும். ஸோ வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் வெல்கம். வாவ், ஆக்சுவலாக உள்ளே வந்தோடனே இந்த ஆம்பியன்ஸே வந்து சும்மா சூப்பராக இருக்குது. தீபாவளிக்காக இந்த லைட்டிங்லாம் பக்காவாக போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த இடங்கள்ல டெக்கரேஷன்ஸ்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வைக்கல் தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து அண்ட் இந்த நாற்று நடுற மாதிரியான இதெல்லாம் நம்ம ஊரில் அந்த பாரம்பரிய உணவுகளை வந்து செய்கிற ஒரு மெத்தட் இது. ஸோ இங்கேயும் அந்த ஃப்ரான்ஸில் இந்த மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ வெள்ளைக்காரவங்களும் இதெல்லாம் வந்து சாப்பிட வருவாங்க. ஸோ சாப்பிட வரும்போது இவங்களாம் வந்து கேட்பாங்க இதெல்லாம் என்ன இதை மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே உள்ளவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த காலத்தில் தலப்பா கட்டி எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த போஸ்டரில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கமும் சரி அண்ட் தென் இந்த பக்கமும் சரி, ரெண்டு பக்கமும் போஸ்டர்ஸ்லாம் பக்காவாக போட்டிருக்கிறாங்க. அட்டகாசமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ட்ரெடிஷ்னல் முறையில் இப்படி தான் நாங்கள் வந்து தலப்பா கட்டி வந்து ஒரு சாப்பாடை வந்து செஞ்சு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்தது. நிற்கவே முடியல. ஸோ இப்படியே அடித்து பிடிச்சி நாங்கள் உள்ளே வந்துட்டோம். கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிருக்குது. இப்போ தான் எங்களுக்கான மெனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. ஸோ வந்த உடனே நான் வந்து ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு ஏரியா வந்து தமிழ் மக்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டே வச்சுருக்காங்கப்பா. அட்டகாசமாக இருக்குது. ஸோ களத்தில் இறங்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறங்கி ஒரு வேட்டை ஆட போகிறோம் மக்கள். மக்களே, தலப்பா கட்டியிலே இன்றைக்கி நம்ம என்னென்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி. அது 67 வருஷமாக வந்து அதே ஒரு ட்ரெடிஷ்னலில் வந்து ஃபாலோ பண்ணி செஞ்ச ஒரு மட்டன் பிரியாணி இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையாலே மசாலாலாம் வந்து செஞ்சு அரைச்சி ட்ரெடிஷ்னலான முறையில் போட்டது நாங்கள். அந்த பிரியாணியை நான் எப்போதும் பார்க்கும்போது பாஸ்மதிக்கில் தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா ரைஸில் போட்டிருக்கிறாங்க. ஸோ சூப்பர். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி வச்சுருக்கிறாங்க. மேலே ஒரு முட்டை வேற இருக்கிறது தலைவர். ஸோ இந்த பக்கம் லாலிபப்பு. ஸோ இதையும் நம்ம சாப்பிட போகிறோம். அண்ட் நம்மளுடைய ஃபேவரட்டான வஞ்சர மீன். ஸோ இதையும் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மட்டன் கிரேவி ஒன்று வச்சுருக்குறாங்கப்பா. அதையும் வந்து ஒரு வெளுக்க போகிறோம். ஸோ இங்கே மீன் குழம்பு ப்ளஸ் ஒயிட் ரைஸ் அண்ட் இந்த பக்கம் ரோஸ் மில்க். ஓகே, களத்தில் இறங்கிடுவோமா மக்களே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தலைவன் மட்டன் பிரியாணியை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்னா தலப்பா கட்டினாலே பிரியாணி தான். ஸோ பாருங்கள், இறக்கிடுவோம். இப்போது அலாக்கா தூக்கி மலாக்கா வச்சுடுவோம் முட்டையை. அண்ட் தென் ஆக்சுவலாக இதை வந்து அப்படியே உடச்சி கொட்டினோடனே அதனோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது மகளே, வேறு லெவல். அண்டு என்னுடைய ஃபேவரட்டான ரைத்தாவும் நம்ம வந்து உள்ளே இறக்கிடுவோம். உங்களுக்கே தெரியும் எனக்கு ரைத்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. பிரியாணினாலே நமக்கு அடுத்தடுத்து சாப்பிட தூண்டுறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனுடைய ஸ்மெல்லு தான். வாரே வாரே வாரே. கறி வந்து அப்படியே தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே பொச 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 பொசன்னு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. ரைஸை எடுக்கிறோம், சரி கறி எடுக்கிறோம், ரைஸோட வைக்கிறோம். ஓகே, அப்படியே சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
சூப்பர் அப்பு. இவ்வளோ நாளாக இந்த பிரியாணியை நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. 3 வருஷமாக இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி இந்த பிரியாணியை மிஸ் பண்ணேன். சூப்பர்ப்பா. சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட மட்டன் பீஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன்லெஸ்ஸான மட்டன் பீஸ் நிறைய போட்டிருக்காங்க. இதை பார்க்க முடியுது நம்மளால. இந்த ஜீரக சம்பா பிரியாணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலப்பாக்கட்டியில் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நம்ம இந்த மட்டன் கிரேவி இதையும் வந்து ஒரு போட்டுருவோம். காரமும் ரொம்ப தூக்கலாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, லிமிட்டாக கரெக்டாக ஒரு பிரியாணிக்கு என்ன லெவல் காரம் தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. கிரேவியும் இந்த பிரியாணிக்கு வந்து நல்லா இருக்குது. கிரேவி நான் கொஞ்சம் பர்சனலாக காரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம தலைவன் லாலிபாப் எப்போ நீ கூப்பிடுவேன்ட்டு தலைவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதோ பாருங்க. வாவ், இதோட கலரை பாருங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிறார் லாலிபாப் அப்படின்னு. இவ்வளோ இறக்கிடுவோமா? ஒரு மாதிரி அப்படியே ஸ்வீட்டா உள்ள இறங்குது மக்களே. உள்ள இறங்கும் போது அப்படியே ஒரு மாதிரி ஸ்வீட்டா இறங்குது. என்ன ஒரு இது இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, வேற லெவல்ல இருக்குப்பா. மட்டன் பிரியாணி லாலிபாப் கிரேவியோட அந்த ஒரு கடிச்சிட்டு பிரியாணி ரைஸை உள்ள வைக்கும்போது செமையா இருக்கு. போன்லெஸ் மட்டன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குது. இப்போ பாருங்க, மட்டனை வெறுசாவே சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வெந்திருக்குது. இதே மாதிரி நீங்கள் தலப்பாக்கட்டியில் சாப்பிட்ணும் அப்படின்னா தீபாவளியை முன்னிட்டு நம்ம சக்தி இன்ஃப்ரான்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நம்ம சக்தி இன்ஃப்ரான்ஸுங்கிற இந்த கோடை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த பில்லேருந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க மக்களே. லாலிபாப் சூப்பர், மட்டன் பிரியாணி வேற லெவல். இவ்வளோ நாளா நான் எப்படி இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. தேங்க்யூ தலப்பாக்கட்டி மக்களே. மட்டன் பிரியாணியை தொடர்ந்து அடுத்தது நம்ம சின்னத்தில் சிக்கன் பிரியாணியை ஒரு பிடிக்க போகிறோம். லெமனை வந்து வச்சிருக்கிறாங்க. இங்கே ஒரு முட்டை, 2 வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் இருக்குது. இறங்கிடுவோம்மா களத்தில். பாலா வா, தலைவன் அப்படியே துள்ளி விழுறாரு. என்ன இந்த பாருங்க, அப்படி போடுங்க. எனக்கு வந்து பர்சனலாக ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய டைம் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஃப்ரான்ஸில் ஒரு குவாலிட்டியான ஒரு பிரியாணி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஏதாவது ஒரு ரேரான ரெஸ்டாரண்ட்டில் தான் நல்லா தயார் பண்ணுறாங்க, அது டெய்லி வந்து குக் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த வகையில் இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலாக இது பார்க்கும்போதே தெரியுது இன்னைக்கு செஞ்ச ஒரு பிரியாணி அப்படின்னு தெரியுது. அந்த ஸ்மெல்லையே தெரியுது பாருங்க. இந்த ஜீரக சம்பா ரைஸை காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பர். ரைத்தாவை இறக்குவோம். எனக்கு ரைத்தா தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் 65 இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நல்லா பொசன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் நான். வா, அப்படியே தலைவர் அப்படியே பொலன்னு கீழே விழுவுறாரு. அதை ஒரு நல்ல ஸ்டைலா இருக்கு. ஏன்னா நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரஃப்பா இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால சாஃப்டா இருக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் சாப்பிடவும் நல்லா டேஸ்டா இருக்கும். சிக்கனை எடுத்துப்போம் அண்ட் தென் ரைத்தா வச்சிருவோம். ரைஸோட மிக்ஸ் பண்ணி உள்ள இறக்குவோம். சூப்பர். அதோட மட்டன் கிரேவியை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பாட்டோட ஸ்மெல் என்ன நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறத தூண்டுது, திகட்டவே மாட்டேங்குது. என்ன மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி தலைவர் வருத்தப்பட்டு இருக்கிறாரு. இப்போ பாருங்க,
கடிச்சு இழுக்க வேண்டியதில்லை, சும்மா அப்படியே குச்சைஸ் மாதிரி இப்படி உள்ள விட்டு வெளில எடுத்தேன், வெறும் எலும்பு தான் வருது, சதை அப்படியே உள்ள வாய்க்குள்ள மாட்டிக்கிச்சு. மக்களே, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் முடிஞ்சது. கடைசியில் நம்ம தலைவன் வஞ்சரை மீன் சாப்பிட போகிறோம். மீன் குழம்பு வந்து கொடுத்துருக்குறாங்க, ரைஸ் குழம்பு ஒரு கலக்கிடுவோம். நம்ம தேவையான அளவு நம்ம இங்கே ஊற்றிக்காச்சு குழம்பு. வஞ்சரை மீன் வந்து நல்லா பெருசாக இருக்கு பாருங்க, நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா வறுத்துருக்குறாங்க. பாருங்க வஞ்சரை மீன் இது நல்லா புகையா போகுது, ஆவியா இருக்குது பாருங்க, அந்த அளவுக்கு சூடா இருக்கிறாரு. சூப்பர்ப்பா. மீனே வந்து சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரோசன் கான்செப்ட் தான், எங்கே பார்த்தாலும் ஃப்ரோசன் ஃபிஷ் தான் இருக்கும். அது சாப்பிடும்போது அதோட ஃப்ரோசன் ஃபிஷ்ஷோட டேஸ்ட் நல்லா தெரியும். அது ஃப்ரோசன் ஃபிஷ்ஷுன்னு அப்படி இது சாப்பிடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கு. குழம்பு சபா, ஆனால் மீன் தான் வேற லெவல், சூப்பர். மக்களே, அதே போல் கேரளாவில் வந்து வரவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சமான பரோட்டா வந்து இங்கே கொடுக்குறாங்க. அந்த பீஃப் கறியும் இங்கே கிடைக்குதா அப்படின்னு சொன்னாங்க. பரோட்டாவும் பீஃப் கறி இங்கே கிடைக்குதா. ஸோ மலையாள குட்டிகள் இங்கே யாராவது இருந்தீங்கன்னா, சேட்டான் சேச்சி யாராவது இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நம்ம ஊர் மக்கள் வந்து கேரளா ஸ்டைலில் பரோட்டா சாப்பிடணும்னு நினச்சா கூட வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கு. மீன் ஃபிஷ் ஃப்ரை வந்து அதனுடைய காரம் வந்து லெவல் கரெக்டாக இருக்குது, நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, மசாலாவும் கரெக்டாக அதில் தடவி இருக்கிறாங்க. சாப்பிடும்போது காம்பினேஷனோட சூப்பராக இருக்குது. ரைஸ் வித் வஞ்சர மீனோட சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது மக்களே. ஆக்சுவலாக நம்ம தலப்பாக்கட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தமிழ் சொந்தங்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இந்த சாப்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது அவங்களோட ரிவ்யூவும் நம்ம கேட்போம். ஓகேவா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. ஸோ உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் முருகப்பன். நான் நியூ ஜெர்சி யூஎஸ்ல இருந்து நாங்கள் ஒன் டே ட்ரிப்காக இங்கே வந்திருந்தோம். ஓ எக்ஸலன்ட், வெல்கம் டு ஃப்ரான்ஸ். எஸ். ஓகே. எங்க நண்பர் மூலமா தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஓகே. காலையில இருந்து எல்லா இடமும் பார்த்துட்டு ஒண்ணுமே சாப்பிடல. ஸோ 3:30க்கு இங்க வந்தோம். ஒரு புடி பிடிச்சோம். ஒரு புடி பிடிச்சிட்டீங்க? செமையா இருந்தது. அதாவது அந்த நம்ம இந்தியால ஒரு தலப்பாக்கட்டியில போய் சாப்பிட்டோம்னா எப்படி இருந்ததோ அதே அத்தன்டிசிட்டி, அந்த ரைஸ் முதற்கொண்டு அந்த ஃப்ளேவரு அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. We really enjoyed. So இன்னைக்கு எங்களோட நாங்க வெக்கேஷன்ல ஒரு நாளைக்கு ஒரு மீல் தான் சாப்பிடுவோம். எங்களோட ஒரு மீல் இன்னைக்கு திருப்தியா இந்த இடத்துல முடிஞ்சது. ரொம்ப அழகா சூப்பரா சொல்றீங்க. ஆக்சுவலா நான் சொல்றதை விட ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்கப்பா. ஆக்சுவலா நானும் சொன்ன ஆத்தென்டிக்கா வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான முறையில வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களும் அதை தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்க நல்ல ஒரு முறையில தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க யூஎஸ்ல இருந்து வந்திருக்கோம். we never expected இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம். ரொம்ப அருமையா இருந்தது. வெரி குட். எஸ்பெஷலி அந்த ஃபிஷ் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை கொடுத்தாங்க. அது பிரியாணி வாஸ் ஆசம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டாப் வந்து இது வேற கொடுத்தாங்க, குலாப் ஜாமுன் வேற கொடுத்தாங்க. We are done. I think we are skipping all other sightseeing. Heading back. Very nice. என் பேர் சுகன்யா, நானும் நியூ ஜெர்சில இருந்து வரேன். We are all from the same community. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃப்ரெண்டு மூலியமா தான் இங்க வந்தோம். அண்ட் எல்லா ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ஆத்தென்டிக்கா நல்லா இந்தியால சாப்பிட்ட ஃபீல் இருந்தது. அண்ட் எக்ஸ்பெஷல் இவங்க மற்ற ஐட்டம் எல்லாம் பத்தி சொல்லிட்டாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எனக்கு ஊர்ல எனக்கு அப்பா வாங்கி தந்த ஃபீல் ஞாபகம் வந்துச்சு. நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் வெரி குட். எல்லா சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். நீங்க குக் பண்ணுவீங்களா மேடம்? ஆஃப் கோர்ஸ். ஓகே. ஸோ நீங்க குக் பண்றதுக்கும் இங்க வந்து சாப்பிட்டதுக்கும் ஸோ ஒரு ஹோம் மீல் மாதிரி தான் இருக்கு. ஹோம் மீல் மாதிரி அந்த ஒரு ஹோம் மீல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்குதுங்களா? ஓகே. எஸ்பெஷலி வந்து திருப்பூர், பொள்ளாச்சி. So we are from Coimbatore district, known for foodie. தலப்பாக்கட்டி. ஓகே ஓகே. அமேசிங்கா இருந்தது. From that place we can see that the authenticity. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா என்னை விட இவங்க ரொம்ப ரொம்ப அழகா வந்து ரிவ்யூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ஜேர்னி அண்ட் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. மக்களே, ஓவராலா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாது, தவழ்றது கடைசியா அந்த ரோஸ் மில்க் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரை டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்குங்க. சின்ன வயசுல எத்தனை பேர் வந்து ரோஸ் மில்க் வந்து ஆசைப்பட்டு குடிப்பீங்க? அதில் நானும் ஒரு ஆளு.
நல்லா காரசாரமாக சாப்பிட்டுட்டு கடைசியாக நல்லா இனிப்பாக இந்த ரோஸ் மில்கை குடிக்கிறதுக்கு இதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மக்களே, இவங்ககிட்ட நிறைய மெனு வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்கிறாங்க, மலையாளிக்கு தமிழ் ஆட்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இவங்களோட மெனுவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களோட லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படியே ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இவங்க என்னென்ன மெனு வச்சுருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே நீங்கள் இங்கே வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து மெஹந்தி போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இங்கே மெஹந்தி போடுறதுக்கு ஒரு ஆள் வந்து டெடிகேஷனாக உட்காந்துருக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் மெஹந்தியும் போட்டுக்கலாம் மக்களே. ஓவராலுமே மக்களே எல்லா ஃபுட்டுமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஹைஜீனிக்காக இருக்குது, நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஆம்பியன்ஸும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான், தீபாவளியை முன்னிட்டு இவங்க சக்தியின் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சக்தியின் ஃபேன்ஸ் அப்படிங்கிற இந்த கோடை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மக்களே. ஸோ நம்ம சேனலை இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.